எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடிமேடாக அதிரசம் மாவு விற்கிதுங்க. இப்போ அந்த அதிரசம் மாவில் நம்ம எப்படி அதிரசம் சுடலான்னு பார்க்கலாங்களா? இப்போ அதிரச மாவு எடுத்துக்கலாங்க. அந்த மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாவுல 10 உருண்டை வருதுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாங்க. நல்லா ரவுண்டா உருட்டிங்க. தீபாவளினாலே அதிரசம் தாங்க. அதிரசம் இல்லாத தீபாவளி இல்லைங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாங்க. எண்ணெய் கவரோ இல்லாட்டி பால் கவரோ வச்சு நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க. இப்போ இந்த அதிரச உருண்டையை வச்சு நம்ம தட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உங்ககிட்ட கிண்ணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்க. ரொம்பவும் மெலிசாவும் இருக்கக்கூடாதுங்க, கனமாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி தட்டிங்க. இதே மாதிரி நம்ம இன்னொன்று செய்யலாங்க. மெதுவாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு அதிரசம் போட்டுக்கலாங்க. அதிரசம் போட்ட உடனே கேஸ் ஸ்லோவாக வச்சிடணுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிருங்க. பூரி மாதிரி உப்பி வரணுங்க. இந்த மாதிரி உப்பி வந்தவுடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா பிஞ்சிருங்க. இந்த மாதிரி உப்பி வந்தோடனே மெதுவாக திருப்பிக்கலாங்க. திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக விடலாங்க. கேஸ் மீடியமாக இருக்கணுங்க, ஃபாஸ்ட்டாகவே இருக்கக்கூடாதுங்க, இல்லாட்டி தீஞ்சிரும். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு.
இப்போ நம்ம எண்ணெய் இருத்துக்கலாங்க. இதே மாதிரி இன்னொன்று கரண்டி வச்சு நம்ம எண்ணெயை இருத்துக்கலாங்க. உங்ககிட்ட கட்டை இருந்தாக்கா கட்டை வச்சு இருத்துங்க. அப்படி இல்லாதவங்க இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா அழுத்தி இருத்துங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று அதிரசம் போட்டுக்கலாங்க. அப்போல்லாம் அரிசியை காய வச்சு மிஷினில் அரைச்சி பாகு எடுத்து அதிரசம் சுடுவாங்க. இப்போல்லாம் இது ஈஸியாக இப்போ ரெடிமேடாக மாவு கிடைக்குதுங்க. இப்போ நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக சுட்டுடலாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பூரி மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப மொறு மொறுன்னு விட்டுட்டிங்கன்னா நம்ம கடிக்க முடியாதுங்க. ஓரளவுக்கு வெந்தவொடனே நம்ம எடுத்துடலாங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நம்ம எண்ணெய் இருத்துக்கலாங்க. ரொம்ப சுவையான அதிரசம் ரெடி.